அர்மகதோன் யுத்தம். இது இந்த உலக முடிவினுடைய ஒரு கடைசி யுத்தம். அதாவது அர்மகதோன் யுத்தம், மகாநாள் யுத்தம், மூன்றாவது உலக போர். இது எப்படி வேணாலும் சொல்லப்படலாம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ மூன்றாவது உலக மகா யுத்தம், மூன்றாவது உலக போர் வரப்போகுது, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. வரப்போகுதுன்னா இப்ப சொல்லல. என்னைக்கு அமெரிக்கா ஈரான் மேல குண்டு போட்டுச்சோ அன்னைக்கே சொல்லிட்டாங்க மூன்றாவது உலக மகா யுத்தம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் வரல. இது யுத்தம் அல்ல. அதான் இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு போர் நடக்கும்போது மூன்றாவது உலக போர் வந்துருச்சு, மூன்றாவது உலக யுத்தம் வந்துருச்சு, இந்த யுத்தம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் அந்த யுத்தம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மூன்றாவது உலக யுத்தம் அல்லது மூன்றாவது உலக போர் என்று சொல்லப்படுவது இப்போதைக்கு வராது. அது எப்போ வரும் என்று சொன்னால், நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து, ஆண்டுடைய ரகசிய வருகை முடிந்து, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து, அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வருகின்ற பொழுது, கடைசியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை வரும்போதுதான் அந்த யுத்தமானது வரும். அதுக்கு பேர் தான் மகாநாள் யுத்தம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகாநாள் யுத்தம் மூன்றாவது உலக மகா யுத்தமாக இருக்கும். அது மூன்றாவது யுத்தம். இதுக்கு இப்ப 2 யுத்தம் முடிஞ்சிருச்சு. முதல் உலக போர் முடிஞ்சிருச்சு, 2ஆம் உலக போர் முடிஞ்சிருச்சு, 3ஆவது உலக போர் இனி வரப்போகுது. ஆனால் இந்த யுத்தத்துக்கு வேதம் கொடுக்கிற பெயர் ஆண்டவர் சொல்லி இருக்கிற பெயர் மகாநாள் யுத்தம். மகாநாள் யுத்தத்திற்கு மகாநாள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இப்ப ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையின் நாள் தான் மகாநாள். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நாள் என்று சொன்னா அது எந்த நாள்? இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையின் நாள் மகாநாள். அது யுத்த நாளாக இருக்கும். 2வது, அந்த நாளானது அநேகருக்கு அதிர்ச்சியும் அநேகருக்கு பயத்தையும் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். 3வது சொன்னா அந்தி கிறிஸ்துவனுக்கும் இயேசு அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகின்ற நாளாக அந்த மகா நாள் இருக்கும். அதனாலதான் இந்த நாளை நம்ம என்ன சொல்றோம்? மகா நாள் என்று சொல்லுகிறோம். அந்த நாளிலே நடக்கக்கூடிய யுத்தத்தை மகா நாள் யுத்தம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த மகா நாள் யுத்தமானது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையின் போது நடக்கின்ற யுத்தமானது அர்மகதோனிலே நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்படும்.